இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதை பார்த்துட்டு அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இன்றைக்கி நம்ம என்ன வேகன்சி பார்க்க போகிறோம்னா, பிஎஸ்என்எல் அப்படிங்கிற பாரத் சஞ்சார் நிகம் லிமிடெட் இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற வேகன்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஜூனியர் டெலிகாம் ஆஃபீஸர் அப்படின்ற டாப்பிக்கில் இந்த வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிஎஸ்என்எல் ரொம்ப வருஷமாக வந்து வேகன்சி அனௌன்ஸ் பண்ணதே இல்லை. இந்த வருஷத்தில் இது 2வது வேகன்சி. ஆக்சுவலாக முன்னாடி 2026 ஃபெப்ரவரியிலே நான் ஒரு வீடியோ போட்டுட்டேன். அது வந்து ஃபஸ்ட்டு வேகன்சி ஃபஸ்ட்டு நியூஸில் வந்தது. அதை வந்து நான் போட்டேன். இது பிஎஸ்என்எல் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற 2வது வேகன்சி இன் 2026. ஸோ இந்த ஜூனியர் டெலிகாம் ஆஃபீஸர் இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வச்சு தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. இது ஆல் ஓவர் இந்தியா வேகன்சி ஆக்சுவலாக. ஸோ இந்த வேகன்சிக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, அதே மாதிரி எப்படி அப்ளை பண்ணுறது, எது லாஸ்ட் டேட்டு, எது ஓப்பனிங் டேட் எல்லாமே வரிசையாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் டேட் அப்படின்றது 4th June 2026. ஸோ அந்த அன்னைக்கு தான் ஓப்பன் ஆகுது இந்த அப்ளிகேஷன் லிங்க்கு. இது ஆன்லைன் அப்ளிகேஷன். இதை தவிர எண்ட் டேட் அப்படின்றது 3rd July வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் லிங்க் ஓப்பனாக இருக்கும். அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து எடிட்டிங் பீரியட் இருக்குது. நீங்கள் எதாவது மாடிஃபை பண்ணலாம், இல்லை வந்து எடிட் பண்ணணும், இதை வந்து தப்பாக வந்து டைப் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த எடிட்டிங் விண்டோ 4th Julyலேருந்து 11th July வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். ஸோ ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்குதுன்னு சொன்னேன். அது வந்து August 2026 சொல்லியிருக்காங்க. பட் டேட் வந்து கன்ஃபார்ம் பண்ணலை. இது ஆல் ஓவர் இந்தியா வேகன்சின்னு சொன்னேன். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறதுனால கம்யூனிட்டி பிரேக்கப்ஸ் வந்து ஃபஸ்ட்டே கொடுத்துருவாங்க. ஸோ இது ஆல் ஓவர் இந்தியாவுக்கான இந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு A&N அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது அந்தமான் நிக்கோபார், இது ஒரு வேகன்சி. ஏபி ஆந்திர பிரதேஷ்க்கு வந்து ஒரு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. அசாமுக்கு 2 வேகன்சி. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொல்கட்டாவுக்கு 2 வேகன்சி. சென்னை டிடி அப்படின்னு போட்டு 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதே சென்னைக்கு கீழே தமிழ்நாடு 18th லைனில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு போட்டு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. சென்னை டிடின்னு போட்டு 5ம் தமிழ்நாடு 1ன்னு போது ஸோ நம்ம 6ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து உத்தரகாண்ட், சிக்கிம், ராஜஸ்தான், ஒடிசா எல்லாத்துக்குமான வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதிகமான வேகன்சி பார்த்தீங்கன்னா கர்நாடகா, கேரளா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா இதுக்கெல்லாம் வந்து அதிகமான வேகன்சி. அதாவது கர்நாடகாவுக்கு 26 வேகன்சி, கேரளாவுக்கு 15, மத்திய பிரதேஷ்க்கு 10, மகாராஷ்டிராவுக்கு 16. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லாமே வந்து உங்களுக்கு சிங்கிளாக தான் இருக்குது, சிங்கிள் நம்பராக தான் இருக்குது. ஸோ மொத்தமாக 100 வேகன்சி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோடைய பே அப்படின்றது 16,400லேருந்து 40,500 வரைக்கும் இருக்கும். இது வந்து உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்றதுனால ஒவ்வொரு பே கமிஷனும் வரும்போது சேலரி ஏறிக்கிட்டே தான் இருக்கும். அது உங்களுக்கெல்லாம் தெரியும், நான் அது வந்து பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இது வந்து ஆல் ஓவர் இந்தியா வேகன்சினாலும் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த சர்க்கிளை பொறுத்து தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் வேறு ஸ்டேட்டை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா அந்த மாதிரி கூட அப்ளை பண்ணலாம். மேபி அது வந்து ஆனால் ஒரு சர்க்கிளுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நேஷ்னாலிட்டி வந்து இந்தியனாக இருக்கணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னும் போது அது கடைசியாக நான் அந்த அவங்க அனெக்ஷர் ஏன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை நான் இதே வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன். அதை பார்த்துருவோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேண்டிடேட்ஸ் வந்து 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றதுனால ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் உங்களுக்கு எல்லா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. பட் ஏஜை ப்ரூவ் பண்ணுறதுக்கான அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் இவங்களுக்கு. ஸோ அதை வச்சு தான் அவங்க ஏஜ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ரிசர்வேஷன் அப்படின்னா அதாவது எஸ்சி எஸ்டி கேண்டிடேட், அதாவது நான் பிரேக்கப்ஸோட கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாலே. ஸோ ரிசர்வேஷன் அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட், ஓபிசி என்சிஎல்லாம் தான் அதுக்கான ப்ராப்பர் சர்டிஃபிகேட்ஸ், ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஆரம்பிக்கணும். அதே மாதிரி அப்ளிகேஷன் போடும்போது நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த ரிசர்வேஷன் வந்து கேட்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ், ஓபிசி, சிஎல் அவங்க வந்து 30 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசி என்சிஎல் இருந்தால் 33 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி இருந்தால் 35 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எக்ஸ் சர்வீஸ் மேன், பிடபிள்யூபிடி இந்த மாதிரி பிஎஸ்என்எல் எம்ப்ளாயீஸ்லேயே பிடபிள்யூபிடி இவங்களுக்கெல்லாம் என்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றத ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன்று இருக்குது. இது வந்து அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட்டு. ஸோ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ஜினியரிங் ஸ்ட்ரீம் 1, என்ஜினியரிங் ஸ்ட்ரீம் செக்ஷன் 2 அப்படின்னு இருக்குது. இதை தவிர வந்து உங்களுக்கு வந்து இது இல்லாமல் உங்களுக்கு இந்த கொஷின்ஸ் எல்லாமே மல்டிபிள் சாய்ஸு, அதே சமயத்தில் அப்ஜெக்டிவ் டைப்பாகவே இருக்க போகுது. ஸோ இந்த எக்ஸாமினேஷனில் நீங்கள் என்ன மார்க்கு
ஹை ஹை மார்க் எடுக்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு கூப்பிடுவாங்க. ஸோ மெரிட்ல நீங்கள் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எல்லாமே இருக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒரு கொஷினுக்கு ஆன்சர் கரெக்டாக எழுதிருந்தீங்க அப்படின்னா 4 மார்க்கு. இன்கேஸ் ஒரு கொஷினுக்கு நீங்கள் தப்பான ஆன்சர் எழுதினீங்க 1 மார்க் மைனஸ் பண்ணுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் கொஷினுக்கே நீங்கள் 4 மார்க் வாங்கிட்டீங்க. செகண்ட் கொஷின் தப்பாக எழுதிருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஷினில் 4 மார்க் வாங்குறத 1 மைனஸ் பண்ணி 3 மார்க் தான் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட இது இருப்பது. அதே மாதிரி மினிமம் குவாலிஃபைங் மார்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்காக மினிமம் குவாலிஃபைங் மார்க் வாங்கினா உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்கன்ற அர்த்தம் இல்லை. மேக்ஸிமம் மார்க் வாங்கும்போது தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ மினிமம் குவாலிஃபைங் மார்க் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து இந்த இந்த இடத்துல அவங்க கரெக்டாக எல்லாமே எவ்வளோ மினிமம் வாங்கினா அவங்க வந்து மினிமம் குவாலிஃபை அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு செக்ஷன்லையும் நீங்கள் 40% வந்து மார்க் எடுக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட், பிடபிள்யூபிடி, இடபிள்யூஎஸ்சி கேண்டிடேட் இவங்கெல்லாம் 35% எடுத்தால் போதும். அதே மாதிரி அதர் இதெல்லாம் 45% எடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது தவிர வந்து 5 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாண்ட் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க, செலக்ட் பண்ணிட்டாங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சது, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எல்லாமே முடிஞ்சதுன்னா ஒரு 6 lakhsக்கான ஒரு பாண்ட் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். அது 5 இயர்ஸ் அவங்க கிட்ட இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபுல்லாகவே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ப்ரொபேஷன் பீரியட் அப்படின்றது 2 இயர்ஸ். ஸோ 2 இயர்ஸ் வந்து நீங்கள் ப்ரொபேஷன் பீரியடில் தான் இருப்பீங்க. அது வந்து ஒரு ட்ரைனிங்காக தான் அவங்க எடுத்துப்பாங்க. அதே மாதிரி இந்த ட்ரைனிங் அப்படின்றது ஃபஸ்ட் அட்டம்ப்டில் நீங்கள் அந்த ட்ரைனிங் எண்டில் வைக்கிற அந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை ஜாப் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் உங்களால் ஜாப் இது பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் சான்ஸும் உங்களுக்கு உண்டு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதை தவிர வந்து உங்களுக்கு வந்து ட்ரைனிங் ஜேடிஓ ஃபேஸ் 1ல் வந்து 10 வாரம் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். இதை தவிர வந்து ஃபீல்டு ட்ரைனிங் வந்து 4 வாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜேடிஓ ஃபேஸ் 2ல் வந்து 6 வாரம் ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப எலாபரேட்டாகவும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் ஃபீஸ் வந்து அன்ரிசர்வ்ட் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு 2000 ரூபாய் ஃபீஸ் கட்டணும். நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டுட்டு ஆன்லைன் ஃபீஸ் வந்து 2000 ருபீஸ் கட்டணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு 1000 ருபீஸ் ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஆன்லைன் தான். நீங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ இந்த மாதிரி தான் பே பண்ணணும். அதே மாதிரி அந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து போடுறதுக்கு உட்காடுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ரெடி பண்ணிக்கணும் அப்படின்றத அவங்க ஒரு லிஸ்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. மொபைல் நம்பர், இமெயில் ஐடி. மொபைல் நம்பர் ஆக்டிவாக உங்கள் கையிலேயே எப்பயும் இருக்கணும். இமெயில் ஐடி நீங்கள் அடிக்கடி செக் பண்ணிக்கிற மாதிரி உங்கள் பர்சனல் இமெயில் ஐடி இருக்கணும். அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதை தவிர பாஸ்போர்ட் ரீசெண்ட் கலர் ஃபோட்டோகிராஃப் வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி 20 to 50 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஸ்கேன் பண்ணி இமேஜாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் சைனை ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்கில் போட்டு அதை 10 to 20 கேபி இருக்க மாதிரி ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 10th சர்டிஃபிகேட், அதாவது 10th மார்க் ஷீட் கண்டிப்பாக வேணும். 12th மார்க் ஷீட் வேணும். டிகிரி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றதுக்கான அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும். கன்சல்டேட் மார்க் ஷீட் வேணும். ஸோ அதையும் ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி செமஸ்டர் வைஸ் இருந்தாலும் அதையும் ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் வந்து எதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸு, ஓட்டர் ஐடி இதெல்லாம் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷன் ப்ரூஃப் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் உங்களுக்கு அதுக்கான சர்டிஃபிகேட். அதே மாதிரி மெடிக்கல் பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருந்தால் அவங்க மெடிக்கல் சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க, எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து உடம்புல பிரச்சனை இருக்குது அப்படின்றதுக்கு. ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ண உட்காருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடிட்டிங் விண்டோ ஒரு 7 days ஓப்பனாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இல்லை அட்டானமஸ் பாடியில் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க கேட்டிங்கன்னா ப்ராப்பர் சேனல் மூலமாக அப்ளை பண்ணுங்கள். ஒரிஜினல் யூனிவர்சிட்டி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து குவாலிஃபிகேஷன் வந்து அனெக்ஷர் ஏ அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வந்து பின்னாடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த அனெக்ஷர் ஏ அப்படின்றது இதுதான். நீங்கள் என்னெல்லாம் படிச்சிருக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபுல் டைம் டிகிரி படிச்சிருக்கணும். ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் படிச்சிருக்கணும். டெலிகம்யூனிகேஷன், அதாவது என்ஜினியரிங்கில் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ், ரேடியோ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இதெல்லாம் படித்தவங்க இன்ஜினியரிங் டிகிரி, அதாவது engineering in telecommunication, engineering in electronics, radio, engineering in radio, in computer science engineering or engineering in computer science இந்த மாதிரி சப்ஜெக்ட் படிச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் படிச்சுக்கலாம், இல்லை எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுக்கலாம். இந்த சப்ஜெக்ட் படித்தவங்க மாத்திரம்தான் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட் யாராவது படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிங்க பிஎஸ்என்எல்ல ஒர்க் பண்ணுறது. ஸோ மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் கேட்கல.
ஸோ தாராளமா அப்ளை பண்ணலாம். எங்கெல்லாம் வந்து எக்ஸாமினேஷன் நடக்கும், அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் அப்டின்னா, பெரிய சிட்டீஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. அ தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் சென்னையில நடக்குது. ஸோ நீங்க எந்த ஊர சார்ந்தவங்களா இருந்தா சென்னை போய் இந்த எக்ஸாமினேஷன் எழுதலாம். இது வந்து அஃபிஷியல் வெப்சைட். கவர்ன்மெண்ட் வெப்சைட் இது externalexams.bsnl.co.in. இதுல போய் நீங்க இந்த நோட்டிஃபிகேஷன படிச்சுக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம், ஃபீஸ் கட்டிக்கலாம். இல்ல அப்டின்னா நோட்டிஃபிகேஷன் படிக்கிறதுக்கு தனியா லிங்க் குடுத்துருக்கேன். ஸோ இந்த லிங்க்க நீங்க டச் பண்ணீங்கனாவே நோட்டிஃபிகேஷன் பேஜ்க்கு போயிடும். ஸோ நோட்டிஃபிகேஷன ஃபர்ஸ்ட்டு ஃபுல்லா படிச்சுருங்க. ரொம்ப சிம்பிளா ஒரு 6, 7 பேஜ்லயே முடிச்சுட்டாங்க. ஸோ ஃபுல்லா படிச்சுருங்க. படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களோட அப்ளிகேஷன் லிங்க்குக்கு போயிடுங்க. அவங்களோட வெப்சைட்டுக்கு போயிட்டு, அப்ளிகேஷன் லிங்க் போயிட்டு அங்க போய் அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு கம்ப்யூட்டரு இல்ல மொபைல் இருந்தா கூட அப்ளை பண்ணலாம் இந்த காலத்துல. அப்படி எதுவுமே உங்களுக்கு தெரியல, அப்ளிகேஷன் எனக்கு போடவே தெரியாது அப்படின்னா, அதுக்காக நெறைய கம்ப்யூட்டர் சென்டர்ஸ் இருக்கு. மிஸ் பண்ணாம அப்ளை பண்ணுங்க. அதே மாரி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட என்ஜினியரிங்ல நீங்க என்ன படிச்சீங்களோ, அத பேஸ் பண்ணி தான் உங்களோட கொஸ்டினே இருக்க போது. ஸோ அதுல எழுதுறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணிட்டு எழுதுங்க. பெஸ்ட் ஆஃப் லக் அப்ளை பண்ண போற எல்லோருக்கும். தேங்க் யூ.